இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சீட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஹெல்த்தியான இட்லி பொடி. இதுக்கு இன்றைக்கி வெள்ளரி விதை பூசணி விதை ரெண்டுமே 1/4 கப் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஆலிவ் விதைன்னு சொல்கிற ஃப்ளாக் சீட்ஸு, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இது லைட்டாக எள்ளு மாதிரி பொரியும், அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் கடலைப்பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இந்த கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். இது கலர் மாறுறது தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு 1 ஸ்பூன் இது கூட வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டா நல்லாவே கலர் மாறுறது தெரியும். வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நிழல்லே காய வச்ச கருவேப்பிலை ஒரு 1/4 கப் கிட்ட எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும் போதே நான் பெருங்காயமும் கல்லுப்பும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துருக்கிறேன். வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். நல்லா பொரியும். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் இட்லி பொடிக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம நல்லெண்ணெய் விட்டு இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.